ஏண்டி போய் சொல்ற? உனக்கு அடிபட்டதுக்கு யார் காரணமோ அவங்களே சொல்ல வேண்டியதானே? என்னம்மா சொல்றீங்க? அப்போ தனா தடிக்கு கீழே விழலையா? ஆஹா சித்தப்பா, நானும் தான் விழுந்தேன். அவங்க ஏதோ சும்மா சொல்றாங்க. தனா நீ இரு, நீங்க சொல்லுங்கம்மா. இப்ப இருக்க கோச் சுத்தமா சரியில்லை அங்கிள். அவர் சரியாவே சொல்லி கொடுக்கறது இல்ல. அப்போ அந்த கோச் தான் தனாவை பிடிச்சு தள்ளி விட்டாரா? யார் அவரு? எங்க இருக்காரு? ஐயோ மாமா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நானே தான் விழுந்தேன். அவரு ரொம்ப தப்பு தப்பா சொல்லி கொடுக்கறாரு. அவரு சொன்ன மாதிரி கேட்டு செஞ்சதுனாலதான் தனாக்கு இப்படி ஆயிடுச்சு. தனா மாதிரி ஒரு நல்ல பிளேயர் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு நல்ல கோச் அவளுக்கு பிராக்டிஸ் கொடுத்தா அவள் நேஷனல் லெவல்லயே நிறைய வின் பண்ணுவா. தனா, சிந்து மேடம் மட்டும் இன்னும் கோச்சா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவங்க ரொம்ப நல்லா கோச் பண்ணுவாங்க. அவங்க தான் அப்பவே வேற இடத்துக்கு மாறி போயிட்டாங்களே. அவங்க இருந்திருந்தா நீ கண்டிப்பா நேஷனல் லெவல்ல நிறைய மெடல்ஸ் வின் பண்ணிருப்ப. அந்த மாதிரி கோச் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சரிதானா, நாங்க வரோம். ஐயோ இருங்கம்மா, சாப்பிட்டு போலாம். இல்ல ஆண்டி, டைம் ஆயிடுச்சு, நாங்க வரோம். வரோம் தனா, நீ பாத்துக்கோ. வரோம். நாங்க வரோம். வரோம் தானா, போயிட்டு வா. பாய். ஜானகி, ஏம்மா தனா, தனாவை ரொம்ப உள்ள வலிக்குதா? கூட்டிட்டு போய் படுக்க வை. இல்லப்பா, எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ போய் ரெஸ்ட் எடுமா. மெதுவா வா. வா மாயா, போமா. பாத்து. என்ன சொல்ற மாயாக்கா? நீ நேஷனல் லெவல்ல ஜெயிச்சா நீ என்ன கேட்டாலும் செய்வேன்னு பெரியப்பா சொன்னாருல்ல. ஆமா. நீ நல்லா விளையாடி வின் பண்ணி கதிர் கூட சேர்ந்து வாழணும்னு கேளு. ஆமா தனா, மாயா சொல்றதுதான் சரி. உன் மனசுல இருக்கிற ஆசைய நீ அப்பா கிட்ட சொல்றதுக்கு அதுதான் சரியான நேரம். நீ கேட்டா அவர் இல்லைன்னு சொல்லவே மாட்டாரு. ஏன்னா அவர் இப்போ உனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. நீ நல்லா விளையாடி ஜெயிச்சு உன் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட நீ சொல்லு. கதிர் கூட வாழறேன்னு சொல்லு. அவரை நிச்சயமா அதை பண்ணி வைப்பாரு. அப்பா அப்படி செய்வாராமா? என்னையும் கதிரையும் சேர்த்து வைப்பாரா? அவரை பத்தி உனக்கே தெரியும்ல தனா. அவர் ஒரு வாக்கு கொடுத்தா என்னைக்குமே அவர் அதை மீற மாட்டாரு. அதுவும் உனக்காக அவர் என்ன வேணாலும் செய்வாரு. நீ முதல்ல போக்கஸ்டா இருந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணி நேஷனல் லெவல்ல கேம்ல விளையாடி வின் பண்ணு. கண்டிப்பா பெரியப்பா அவங்கள சேர்த்து வைப்பாரு. சரி மாயாக்கா, கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பா நான் இதை எடுத்துக்கிறேன். இத்தனை நாள் நான் எனக்காக விளையாடணும்னு நினைச்சேன். இனிமே கதிர்க்காக விளையாட போறேன். கதிர் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக விளையாட போறேன். கண்டிப்பா நான் வின் பண்ணி அப்பா கிட்ட என் மனசுல இருக்கிற ஆசையை நான் சொல்லுவேன். சரியான நேரத்துல நல்ல ஐடியாவை சொல்லிருக்க. தேங்க்ஸ் மாயாக்கா. என்ன தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்ட? நீயும் கதிரும் ஹாப்பியா இருந்தாலே எனக்கு போதும். வீட்டுக்கு போமா? உள்ளே இருக்கிறதுக்கு செம்ம கடுப்பாகுது. வெளியே எங்கேயும் போக முடியல. ச்சே. நம்மளோட அக்கவுண்ட் லாகின் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு.
அட்லீஸ்ட் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். வெளியில தானே போக கூடாதுன்னு சொன்னாங்க. ஆ. இந்த கார்த்திக் எங்க இருக்கான்னே தெரியலையே. ஆனா ரொம்ப நாளைக்கு அவனால உள்ளேயே இருக்க முடியாது. கண்டிப்பா யார்கிட்டயாவது பேச ட்ரை பண்ணுவான். ஃபோன் பண்ணலனாலும் சோஷியல் மீடியாலயாவது யாரையாவது அவன் காண்டாக்ட் பண்ணுவான். அவன் ஐடியா செக் பண்ணலாம். ஆன்லைன்ல இருக்கான்னு காட்டுது. இப்போதான் லாகின் பண்ணிருக்கான். கரெக்ட் டைம்ல மாட்டிருக்கான். அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல பேச்சு கொடுத்து பார்ப்போம். நம்ம ஐடியா இருந்தா மாட்டிப்போம். வேற ஒரு ஃபேக் ஐடியில இருந்து மெசேஜ் பண்ணி பார்க்கலாம். யாரு மெசேஜ் அனுப்பியிருக்கா? ஏதோ பொண்ணுதான். ஆனா அவ ஃபேஸ் எதுலயும் தெரியலையே. ரிப்ளை பண்ணலாமா? பண்ணுவோம். ஹாயா மாட்னடா. ஹவ் யூ? எந்த ஒரு பொண்ணுன்னு கேட்போம்.